அதில் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பற்றி ரிவ்யூ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஹீரோட மேவரிக் 440 வண்டி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ எடுக்க போகிறோம். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், இன்னும் என்னென்ன இதில் தந்திருக்காங்க, எப்படி இந்த வண்டியெல்லாம் எப்படி இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு இதில் சொன்னேன். நான் உங்களுக்கு இதோட ரைட் ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். நான் இந்த வண்டியை பற்றி ஸ்பெக்கெல்லாம் பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த வண்டியை கொடுத்து ஹெல்ப் பண்ண ஷோரூம் பார்த்தீங்கன்னா ராவோ அண்ட் கான் ஹீரோ ஷோரூம் ஓசூர் தான். இப்போ இந்த வண்டியை பற்றி ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை இன்னும் வேறு ஹீரோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க நம்பரை வந்து நான் இங்கே ஷோ பண்ணுறேன். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட ஹெட்லைட் அண்டு இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்டட் ஷேப் இண்டிகேட்டர்ஸாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதே லைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்எல் தந்திருக்காங்க. டிஆர்எலும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அந்த ஹீரோ ஷோரூம் எப்படி அந்த ஹெச் மாதிரி ஹெச் பிரித்து போட்ட மாதிரி இங்கே பாருங்க, இங்கே ஒரு இது இங்கே ஒரு ஸ்டிக் போட்டு இங்கே ஹெச்ன்னு சேர்க்குற மாதிரி சேர்க்கு. ஆனால் இங்கே ஒரு ஸ்டிக்கு இங்கே ஒரு ஸ்டிக்குன்னு நம்மளுக்கு தனியாக பிரித்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைபீம் லோபீம்கான ப்ளஸ் ஹைபீம் லோபீம் லைட்ஸ் இங்கே தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட்ஸ் நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான். ப்ரொஜெக்டர் லைட்டு ப்ளஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. டிஎல்லும் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சுருக்காங்க. பர்ஃபெக்ட் ரோட்ஸ்டர் வண்டி நான் சொல்லிப்பேன். இது அப்படியே நம்ம பேக் சைடு பார்த்துடலாமா? பேக் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கில் நம்ம கால் எல்இடி செட்டப் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் பேக்கில் நம்மளுக்கு டிஎல் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஎல் எரியும். நம்ம பிரேக் பிடிச்சோன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் நம்ம எரியும் நமக்கு. அப்புறம் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்டில் எப்படி தந்தாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் இங்கே பேக்லேயும் தந்திருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படி பார்த்துடலாம். அப்புறம் ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைபீம் லோபீம் அப்புறம் பாஸ் ஸ்விட்சர் நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க. அதோட ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாலிடாக தந்திருக்காங்க. நல்ல ஒரு கிரிப்பாகவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்கு இங்கே ப்ளேஸ் தந்திருக்காங்கன்னு தெரியல. அதுவும் ஹீரோ சிம்பிளும் இங்கே போட்டுருக்கு. ஆனால் இங்கே ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம எதாவது போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வாங்கினத பையர்ஸ் அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இங்கே எங்கேயாவது ஏதாவது செட் பண்ணிக்கலாம் போல் அந்த மாதிரி ப்ளேஸ் தந்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ ரைட்டே லெஃப்ட்டே நம்ம போயிட்டு சென்டரில் ப்ரெஸ்ஸிங் பட்டனும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது நல்லா இருக்குது இந்த இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்னுக்கான ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. அப்படியே நம்ம ரைட் சைடை பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கில் ஸ்விட்ச் தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அதுலேயே நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இங்கே அதுக்கு இப்போது நம்மளுக்கு இங்கே தந்திருக்கலாம். இங்கே நம்மளுக்கு இங்கே ப்ளேஸ் விட்டுருக்காங்க. ஆனால் இங்கே போட வேண்டிய நம்மளுக்கு இங்கே என்னது பார்க்கிங் லைட் வந்து நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க. பார்க்கிங் லைட்டுன்னு சொல்லிக்கலாம், இல்லை அசார்ட் லைட்டுன்னு சொல்லிக்கலாம். நம்மளுக்கு இது இந்த சுவிட்சு பக்கத்தில் நம்மளுக்கு நல்ல ஒரு குட்டியோண்டு அதுக்கேண்ட ஸ்பேஸில் நம்ம வச்சுக்கிட்டு இங்கே நம்மளுக்கு அசார்ட் லைட்டும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுக்கான சுவிட்சஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ளேஸ் தந்திருக்காங்க. இங்கே மேபி ஏதாவது வேறு சுவிட்சஸ் நம்ம கூட போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட்டுக்கான இண்டிகேட்டர் நம்மளுக்கு இங்கே தந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு சைட் ஸ்டாண்டு இண்டிகேட்டருக்கான சைட் ஸ்டாண்ட் நம்மளுக்கு தந்துருக்காங்க. அப்புறம் நியூட்ரலுக்கு இங்கேயும் நம்மளுக்கு இங்கே தந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைபீம் லோபீம் அதுக்கான இப்போ நான் ஹைபீம் போட்டிருந்தேன்னா நம்ம இங்கே அப்படியே ப்ளூ கலரில் நம்மளுக்கு லைட் எரியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான டிஜிட்டல் டிஸ்பிளே நம்மளுக்கு இங்கே தந்துருக்காங்க. என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்னு சும்மா 1000 ஆர்பிஎம்னு இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் மாதிரியே நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க. நல்ல டிசைனும் நல்லா இருக்குது. அப்புறம் உள்ளதே நம்மளுக்கு ஸ்பீடோமீட்டர் போல்டாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஷேடு பட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுது. ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு இங்கே வந்து தந்திருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் நல்லா போல்டாக தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா கியர் இங்கே நம்மளுக்கு கியர் என்ன கியரில் இருக்கும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதே நியூட்ரலில் போட்டிங்கன்னா இங்கேயும் நியூட்ரல் எண்ணும் காட்டும். இங்கேயும் நம்மளுக்கு பச்சை கலர் லைட் எரிஞ்சு காட்டும் நமக்கு. இதுல கீழே பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் காட்டியிருக்காங்க. ஓடோமீட்டர் இன்னும் நம்மளுக்கு இதில் இருக்குது. நமக்கு அதை சொல்கிறேன் நான். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமிங்கை போட்டிருக்காங்க. டைம் ஏப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த சைடில் என்னென்னா எதுவுமே இல்லைன்னு கேட்குறீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இங்கே பிடி அந்த ப்ளூடூத் தான் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு இங்கேயும் நம்மளுக்கு பார்த்துக்க முடியும். அப்புறம் கால் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அப்புறம் 10/10 நோட்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு இதில் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. அதில் பார்த்தா உங்களுக்கு அப்படியே திடீர் வருங்க. அப்படியே அதுலேயே பார்த்தீங்கன்னா காலு மிஸ் காலு அப்புறம் மெசேஜுக்கான இதெல்லாம் நம்மளுக்கு இதில் காட்டியிருக்கு. நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிட்டோன்னா அதில் நம்மளுக்கு பார்த்துக்க முடியும். அது வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு இங்கே எங்கேயும் நம்மளுக்கு காட்டல. அதனால் இப்போ ஏதாவது நம்ம டெஸ்ட் ஏதாவது வண்டி ஏதாவது
நமக்கு ஏதாவது வண்டி வேற கனெக்ட் பண்ணி வாங்கி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஃபியூச்சரில். அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூல் இருக்குது. அதான் நமக்கு அப்படியே ஆரஞ்சு லைட்டில் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மட்டும் கேட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது. அந்த ஏபிஎஸ் என்னென்ன சிங்கிளாக டபுளாக நமக்கு நான் அப்படியே சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கான இது நமக்கு இங்கே காட்டியிருக்காங்க, இன்ஜினோட இது காட்டியிருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஐபிஎம் அந்த ரெயின் டைம்னு நினைக்கிறேன், அதுக்கான ஏதோ இங்கே தந்துருக்காங்க. ஐபிஎம் லோக்கான இதே மாதிரி தான் இருக்குது. இது என்னென்ன ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்புறம் நம்ம அந்த டிஸ்பிளேக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சார்ஜிங் போர்டு தந்திருக்காங்க. சார்ஜிங் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்பிக்கான சார்ஜ் போர்டு தான் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நான் உங்களுக்கு அப்படியே நான் டிஸ்பிளேல போடுறேன். நான் சார்ஜிங் போட்டு இதில் தந்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏதாவது நம்ம வெளியே அவுட்டிங் ஏதாவது போகிறோன்னா கன்ஃபார்ம் நமக்கு ஏதாவது சார்ஜ் போடுறதுக்கு இந்த சார்ஜிங் போர்ட் நம்மளுக்கு அவசியம் தேவைன்னு நான் சொல்லிப்பேன். அப்புறம் ஃபியூல் டேங்க் அண்ட் கெப்பாசிட்டி பார்த்துக்கலாம். நம்ம ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. அப்புறம் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு தரோன்னு சொல்லியிருக்காங்க, கிளைம் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் டெஸ்ட்டுக்கு தான் வண்டி கிடச்சுன்னா அதோட மைலேஜ் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் நான். அப்புறம் இந்த வண்டியோட வீட்டுக்கு வண்டி அந்த லுக்கு பார்த்துக்கலாம். நம்ம இதோட லுக் பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ஸ்டேர் பைக்குக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக இருக்குது. அதோட நல்ல ஒரு அக்ரெசிவாக பெருசாக நம்மளுக்கு நல்லா பார்க்கவே நல்ல ஒரு இதாக இருக்குது. இதோட பில்டு குவாலிட்டி பார்த்துக்கலாம். பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு மெட்டலாக தந்திருக்காங்க. ஃபைபர் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெட்கார்ட்லேருந்து அப்புறம் அந்த டேங்க்கு, அப்புறம் பின்னாடி அந்த பில்லியனுங்க ஏதாவது உட்காரத்துக்கு அங்கே ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு இந்த மெட்டல் தந்திருக்காங்க. ஸோ அதனால இதோட வெயிட் கூட நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்குது. வெயிட் சொல்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் மெட்டல் தான் நம்மளுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபரு, டேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் தந்திருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த பிளேஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் நம்ம இதுவும் மெட்டல் தான். நம்மளுக்கு ஃபைபர் எங்கே தந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த பேக் மெட்கார்டு ப்ளஸ் இந்த ஹெட்லைட்டு சுற்றி நம்மளுக்கு இங்கே அது மட்டும் தான் நம்மளுக்கு ஃபைபர் தந்திருக்காங்க. மீதி எல்லாமே பாடியிலேருந்து சைடு வைஸு சைட் ப்ரொஃபைல் எல்லாமே நம்மளுக்கு மெட்டலில் தந்திருக்காங்க. ஸோ வெயிட் சரியான வெயிட் தான், அது உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அப்புறம் இதோட சீட் ஹைட் பார்த்துக்கலாம். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 805 mm சீட் ஹைட் நம்ம தந்திருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா கொஞ்சம் வெயிட்டான வண்டி தான். வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 191 வெயிட். அப்புறம் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 175 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தந்திருக்காங்க. கொஞ்சம் நல்லா ஒரு ஹைட்டான இதான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தந்திருக்காங்க. அதனால அவ்வளோ சீக்கிரமாக இடிக்காதுன்னு ஒரு ஃபீல் இருக்குது. பார்ப்போம், ஏதாவது நம்ம ட்ரிபிள்ஸ் போகும்போது தான் நம்மளுக்கு இந்த வண்டியில் எவ்வளோ கீழே வரைக்கும் போகும்னு நமக்கு தெரியும். அப்படி ஏதாவது ஓனர்ஷிப் ரிவ்யூ ஏதாவது வண்டியெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ மட்டும் நம்மளுக்கு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் பிரேக்ஸ், டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோர்க்கு, அதுவும் 43 mm இது தந்திருக்காங்க சஸ்பென்ஷனு. அப்புறம் இதோட பிரேக்ஸ் பார்த்துடலாம். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு 320 mm டிஸ்பிளே தந்திருக்காங்க. அது வித்து பைப்ரி கேலிபர்ஸ்ன்னு நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க. நமக்கு வீல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு 110/70 17 inch வீல்ஸாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது சைஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஓனர்ஷிப் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மறக்காமல் இதோட இது சொல்லுங்கள் நமக்கு. அப்படியே நம்ம கிளச்சஸ் பற்றி பார்த்துடலாம். கிளச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டி பிளேட்டு, அப்புறம் வெட் டைப்பும் நம்மளுக்கு இருக்குது. அப்புறம் அசிஸ்ட் கிளச்சஸும் இருக்குது, ஸ்லிப்பர் கிளச்சஸும் இருக்குது. நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிளச்சஸ் மாடல்லையே நம்மளுக்கு இதில் கொஞ்சம் நிறைய வெரைட்டி நம்மளுக்கு இதில் வருது. அதில் நமக்கு எந்த மாதிரி இது வேணும்னா நம்மளுக்கு பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மல்டி பிளேட் வெட் கிளச்சஸ் நமக்கு இதில் தந்திருக்காங்க. அப்புறம் நம்ம பேக் சைடை பார்த்துடலாம். பேக் சைடு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ட்வின் ஷார்க் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க நமக்கு. அப்புறம் பிரேக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கும் நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் தான் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க் தந்திருக்காங்க வித் டியூவல் சேனல் ஏபிஎஸ். நான் ஏபிஎஸ் இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது டியூவல் சேனல் ஏபிஎஸோடு நம்மளுக்கு தந்திருக்காங்க இந்த பைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் பார்த்துடலாம். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா 150/60 17 inch வீல்ஸாக தந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை விட பேக் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடராக தந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 110 நம்மளுக்கு தந்திருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 150/60 நமக்கு வீல்ஸாக தந்திருக்காங்க. அப்புறம் இதோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூப் டயர்ஸாக நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்க்கு, அதான் அந்த ஸ்போக்குக்கான டிசைனில் நம்மளுக்கு தந்திருக்காங்க, ஸ்போக்ஸ் டிசைனில். அப்புறம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா
ரிலீஸ் ஃப்ரேம் பாடி தான் நம்மளுக்கு இந்த தந்திருக்காங்க. பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி நம்மளுக்கு அதே மாதிரி தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க இந்த மேவரிக் 440ல. அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இன்ஜின் பற்றி பார்த்துடலாம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெர்டிக்கல் ஏர் ஆயில் கூல்டு 2 வால்வ் கொண்ட இன்ஜின் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது சிசி பார்த்தீங்கன்னா மேவரிக் 440ன்ற பேர்லேயே நமக்கு தெரியும் 440 சிசி இன்ஜின் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 27.36 PS 6000 RPM நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதே டார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 37 Nm 4000 RPM நம்மளுக்கு இந்த இன்ஜினை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி தந்திருக்காங்க நமக்கு. இந்த வண்டியோட இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிட்டு நம்ம இங்கே வரைக்கும் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஆனால் இதோட ரைட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது புது மாடலில் புது வண்டியாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதனால கஸ்டமரோட வண்டினால நமக்கு இது நமக்கு அவ்வளோ ஓட்டி நம்மளுக்கு எடுக்க முடியாது. சரி, இதோட இதில் ரைட் ரிவ்யூ வந்து நான் நீங்கள் எவ்வளோ கமெண்ட்டில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். நான் இதான் நம்மளுக்கு இந்த சிசி ப்ளஸ் பவர் டார்க்கு இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதோட கியர் சிஸ்டம் எல்லாம் பார்த்துடலாம். கியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 ஸ்பீடு கியர் பாக்ஸை நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க இந்த மேவரிக் 440யோட இதில் பார்த்தீங்கன்னா. வண்டியோட இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் பார்க்குற வியூஸ் ரைட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ல நம்ம ஒரு கொஸ்டின் மாதிரி போடுறேன். நான் உங்களுக்கு ரைட் ரிவ்யூ வேணும்னா அதை போய் நான் சொல்லுங்க. நான் அது ரைட் நான் உங்களுக்கு எடுத்தாங்க. ஸ்பெக் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நல்லா ஒரு ஈஸியாகவும் ஆயிரும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்ணல. Until bye from ராஜு Throttler. Yeah.